சிவம் சிவம் நாராயணம். இன்றைய அருள்நூல் வாசகமாக தொடர்ச்சியினை பார்ப்போம். அந்த குசற்கடந்து அப்பாலை வரும்போது அவன் சொன்னதென்ன சொல்வேன் சிவனே ஐயா. காலதிலே மிகவும் தூசி இருக்குதென்று காலை நான் கழுவினேன் சிவனே ஐயா. தோளை கழுகுகிறாயே காலை வளைத்து உந்தன் தோள் மேலே போடென்றானே சிவனே ஐயா. இந்த வரிகளின் விளக்கமாக பார்ப்போம். எம்பெருமான் செந்தூர் தலத்தை விட்டு தெச்சனம் நோக்கி வந்து கொண்டிருக்கும் வழியில் பல அற்புதங்களையும் செய்து நல்ல வஸ்துகளுக்கு நல்ல மொழிகளும் உரைத்து நடந்து பல திக்கும் விட்டு நல்ல வனவாசம் விட்டு கடந்து சில ஊரும் விட்டு கடல் வழியே தான் நடந்து ரசகனிலே களைத்து இரவு பகல் தான் அடைத்து வருகின்ற போது வழியில் ஒருவர் கிணற்று நீரை ஏற்றம் போட்டு இறைத்து வெற்றிலை கொடிக்கு பாய்ச்சி கொண்டிருந்த அந்த இடத்தில் சென்று காலில் தூசி இருக்கிறதே என்று ஐயா கால்களை கழுவிய பொழுது அந்த வெற்றிலை கொடி தோட்டக்காரன் ஐயாவை பார்த்து, காலை கழுகிறாயே, இனி இந்த காலில் தூசி ஒட்டாதோ, காலை வளைத்து தோள் மேலே போடு, அப்பொழுது தூசி ஒட்டாது என்று நகைத்தான். இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டும் கேளாதவர் போல் எம்பெருமான் நடந்து அதை விட்டு அவர் நடக்க என்ன அதிசயம் பாருங்கள். எத்தனை வருடங்கள் மழை பொழியாவிட்டாலும் நீர் வற்றாத அந்த கிணற்றில் ஒரு செட்டு நீர் கூட இல்லாமல் வற்றிவிட்டது. இந்த நிகழ்ச்சியை கண்ட தோட்டக்காரன் சிந்தித்து பார்த்து ஐயாவின் பெருமையை உணர்ந்து ஓடோடி வந்து எம்பெருமான் பாதத்தில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டு மன்றாடினான். உடனே எம்பெருமான் அருள்பாலித்தார். திரும்ப தோட்டக்காரன் கிணற்றை போய் பார்த்த பொழுது தண்ணீர் முன்பிருந்ததை விட அதிகமாக தண்ணீர் பொங்கி வடிந்தது. இது ஐயா நிகழ்த்திய அற்புத செய்தியாக நாம் இன்றைக்கு பார்த்தோம். இனி வரும் மாதங்களிலும் ஐயா நிறைய விஷயங்கள் உலக மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார், சொல்லி வைத்து கொண்டு சென்றிருக்கிறார். எப்படி மக்கள் நேர்மையை கடைபிடித்து இறைவன் பாதத்தில் போய் சரணடைய வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாகவும் அழுத்தமாகவும் இதை படித்து உணர்ந்தோர் கற்றுணர்ந்தோர் மற்றவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று மிகவும் உறுதியாக தெளிவுபட ஐயா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணர் அவர்கள் தெளிவுபடுத்தி கூறியுள்ளார்கள். ஆனால் அன்போர்களே, இதை கேளுங்கள். கேட்டு அன்புள்ள சான்றோர்கள், ஆன்மீக பெரியோர்கள், இதனுடைய மேல் கருத்துக்கள் இருந்தாலும் நீங்களும் இதை நமக்கு பதிவிடுங்கள். நானும் தெரிந்து கொள்கிறேன், படித்துக்கொள்கிறேன். ஐயா ஒன்று.